திரும்பி அது நினைவு வரும். அப்ப அந்த நினைவுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ரிவைவல் நமக்குள்ள என்ன ஆகும்? நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எழுச்சினா செய்யும் உண்டாகும். அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நான் எழுதுகளை சந்தோஷப்படுங்க சகோதரர் அப்படின்றார். அது உங்களுக்கு எப்படி இருக்குமா? நலமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபதேசம் வரும்போது சில நேரங்கள்ல நம்ம பெரிய பேசுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்கள்ல அவர் சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமா ஏன்னா 3000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் மீண்டும் மீண்டும் அந்த அவர் என்ன செய்வோம் ஆணித்தரமா பேசிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அது அந்த மக்களுக்கு அது ஏற்றது அந்த நேரத்துல. அதே போல நாம எந்த இடத்துல நாம இருக்கிறோம் இல்ல, அது நமக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். அது நமக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றாரு அப்போ சத்தத்துக்கு இன்னைக்கு செய்தி, இந்த செய்தியெல்லாம் எப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் என்ன செய்யறேன், திருப்புறேன் நிறைய. இப்ப நான் போட்டு பார்க்கறேன், போட்டு பார்த்து திருப்பியே அந்தந்த வசனத்துக்கு திருப்பி மேலே கீழே இதெல்லாம் வாசிட்டு அப்ப நான் இதெல்லாம் செய்வேன், கொண்டு டைப் பண்ணுவேன் அதில். ஏன்னா நமக்கு நிறைய என்ன செய்யணும், அர்த்தங்கள் தெரியணும். அப்ப மேலே கீழே, அதுக்கு மேல, அதுக்கு கீழே, ஒருவேளை அதுக்கு இணைய ஏறக்க இருக்கும், அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கும், அந்த இடத்த வச்சிருப்பாரு. அப்ப இது அந்த ரவுண்டிங்ல படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அதற்கு நான் டைப் பண்ணுவேன், இது உள்ள கொண்டு வருவோம். காப்பி பண்ணுவோம். ஏன் காரணம் சொன்னா பிரியமானவங்களே, அப்ப திரும்ப திரும்ப சில நேரத்தில் சில வசனம் சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அலையிலேயே சொல்லுவோமா? அப்போ நம்ம பேசும்போது எனக்கு அது புதுசா இருக்கும். ஒருவேளை நீங்கள் அது உங்களுக்கு பேசப்பட்டதா இருந்தா கூட உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா அன்னைக்கு கேட்கும்போது உங்களுடைய இருதயத்துக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அதாவது இன்று நான் உங்களுக்கு அவர் சொல்லுகிற விதிகளை தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ கவனமா இருக்கும்படிக்கு சத்தத்துக்கு உன் தேவனாய் கர்த்தர் அப்பொழுது நான் சேர்ந்து சொல்றேன். ஆமா, அது மேன்மையா இருக்கும், அது மேன்மையா இருக்கும், அது மகிமையா இருக்கும், அது கீர்த்தியா இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எல்லா செய்கிற காரியங்களும் புகழ்ச்சியா கர்த்தர் வைப்பார். அது மாத்திரம் அவர் செய்கிற தேவன் அல்ல, அவர் ஒரு பயங்கரமான காரியம் செய்வார். அந்த ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி வர அவரு அதிசயமான பயங்கரமான காரியத்தை தான் செய்வாரா? ஆமா, அது உங்களுக்கு புலன்படாது. ஆனால் சில நேரத்தில் யோசித்து பார்ப்பீங்க உட்காந்து, இது என்ன அந்த மக்களுக்கு மத்தியில் இப்படி ஜனங்களுக்கு இப்படி இந்த இடத்த கர்த்தர் செய்திருக்கிறாரு என்று உன் இருதயம் சந்தோஷப்பட முடியும்.